யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு பொம்பளையால் கை மையமா பிடிச்சிட்டாங்க. யார் அந்த பொம்பளை? அவ தான். அல்லையிலே சொல்லுங்க. அப்பா பிடிச்சிட்டாங்க. கொப்புரான சத்தியமாக சொல்கிறோம், எங்கள் கண்ணால் பார்த்தோம்ன்றான். அல்லையிலே சொல்லுங்க. அப்பா மோசே என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படிப்பட்டவளை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு இருக்கிறார். நீர் என்ன சொல்றீரு அப்படின்னு. ஆஹா, ஏடா இவங்க சொத்துறோம், நம்மளை லாக் பண்ணுறாங்களே. அவரை லாக் பண்ண முடியுமா? அவரு ஞானத்தில் பயங்கரமானவர் ஆச்சே. அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறியன்னு சொன்னா கூட ஆளுக்கு ஒன்று பொசுக்குன்னு எரிஞ்சிட்டு ஓடிருப்பாங்க. முதலாவது எரியணும். அல்ல சொல்லுங்கப்பா, ஃபர்ஸ்ட் எரியணும். இப்போ எவனாவது ஒருத்தன் குனிஞ்சு எடுத்தான்னா பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவான், மச்சான் என்ன நாங்கள்லாம் நிற்கிறோம், கல் எடுக்கிறீரு, முந்தானாத்து பார்க்கல, ரொம்ப வாவர் மச்சான். அல்ல சொல்லுங்க. எம்புட்டு பெரியா ஆண்டவர் பாருங்க. அல்ல சொல்லுங்க. அப்படியே சிக்க விட்டாரு. ₹1 எடுக்க முடியாது. எவன் எடுத்தாலும் பக்கத்தில் இருக்கிற இவனை போட்டுருவான். அல்லையா? கொஞ்ச நேரம் கழிச்சு ₹1 இல்லை, எல்லா பேரும் போயிட்டான். இவரு கீழே உட்காந்து என்னமோ எழுதுனாராம். அதை நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோத்துறான். சாகிற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்பா ஏன்னா பைபிள்லே சொல்லப்படலை. கையை விரிச்சாமே. அப்புறம் நிமிந்து பார்த்து கேட்காரு, உன்னை குற்றவாளிகள் என்று தீர்த்தவர்கள் எங்கே? அல்ல சொல்லுங்க. அவங்கெல்லாம் அப்பமே போயிட்டாங்க அந்த பொம்பளையால். நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது உமக்கே கொஞ்சம் ஓவராக இருக்கேன். அல்ல சொல்லுங்க. என்ன ஆண்டவரே, நீர் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர், உம்முடைய காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீர். அந்த பொம்பளையால பார்த்து நீர் அங்கே தானே இருந்தீர். அவங்க ஒரு கும்பல் அவ்வளோ வந்தாங்க. அப்புறம் அவங்க போனது நீர் பார்க்கலையா? நீ விவரம் இல்லாதவ எடான்னாரு. அல்ல சொல்லுங்க. அப்பா இல்லை எனக்கு சொல்லுங்க என்ன. அப்போ சொன்னார், அடுத்த ஆளுகளை குறை சொல்கிறவனை மூஞ்சியை பார்க்க கூட பிடிக்காரான்னார். என்ன ஒரு ரெவலேஷன். அல்ல சொல்லுங்க. அப்போ அடுத்த ஆளை குத்தப்படுத்துறவன் குறை சொல்றவனை மூஞ்சியை பார்க்கறது கூட பிடிக்காது. அப்போ அவங்க போகும்போது பேக் சைடு கூட பார்க்கலையா? பார்க்கலடானார். அல்ல சொல்லுங்க. அப்போ எம்புட்டு நல்லா கத்துற அவருக்கு ஒரு கைத்தட்டு. வாயை திறந்தா அடுத்த ஆளை குறை சொல்லலாம், நமக்கு என்ன வர மாட்டேக்கு? உறக்க வர மாட்டேக்கு. நம்ம முகத்தை அவர் பார்ப்பதே இல்லையாமா. இருக்கீங்களா? ஆமா. சரி, இப்போ இந்த பொம்பளை ஆளுக்கு வருவோம். சோதரா, ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இல்லையா சொல்லுங்க. அப்போ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, ஐயோ ஐயோ ஐயோன்னு அதையே யோசிச்சுட்டு இருக்காத. திரும்ப திரும்ப தப்பு பண்ண தான் தோணும். அல்ல சொல்லுங்க. அப்பா என்னை மன்னிக்கிறவர், என்னை கழுவுகிறவர், என்னை எழுப்புகிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், நான் இழந்தவைகளை மீண்டும் கொடுக்கிறவர், என்னை உயிர்ப்பிக்கிறவர், என்னை பயன்படுத்துகிறவர், எனக்கான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறவர் என் அருகிலே இருக்கிறார். நான் எழுந்து அவர் எனக்கென்று வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடுவேன் என்று புறப்பட்டு போ.